சூப்பர்மேன் தனியா வந்து பண்ணிட்டாருன்னு இருக்காது. ஒரு இதுல வந்து கிரிப்டோ காப்பாத்திருப்பாங்க, இன்னொரு இதுல வந்து கிரீன் லேண்டனு அந்த அவங்களுடைய டீம் காப்பாத்திருப்பாங்க. ஸோ இன்னொரு இதுல வந்துட்டு நம்ம லூயிஸ் அவங்க வந்து காப்பாத்திருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு விதத்துல யாரோ ஒருத்தர் வந்து கூட சப்போர்ட்டுக்கு வருவாங்க. ஸோ எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி படத்துடைய ஃபர்ஸ்ட் ஷாட்லயே இந்த பின் கதை எங்கிருந்து வந்தாங்க, அப்புறம் யாரு இவங்க, அதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி டப்புன்னு சொல்லி முடிச்சுட்டு ஸ்டார்டிங்லயே பொத்துன்னு அடி வாங்கி சூப்பர்மேன் வந்து கீழே விழுவாரு. ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா சூப்பர்மேன்னா அடிக்க மாட்டாரு, அடி வாங்கவே மாட்டாரு, போட்டு எல்லாரையும் பறக்க விடுவாருங்கும் போது ஒரு மாதிரி பாசிபிள் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பிளஸ் அது கூட சேர்த்து எனக்கு அந்த லூயிஸ் லேன் அவங்களுடைய கேரக்டரும் பிடிச்சது. சூப்பர்மேன் ஆகட்டும், குறிப்பா வந்து கிரிப்டோ இந்த ஜேம்ஸ் கன் படங்கள்ல வந்துட்டு ஏதோ ஒரு அனிமலை கொண்டு வந்துடுவாரு. ஸ்கூபிடோல இருந்து பார்த்துருப்போம். ஸ்கூபிடோ ஆப்வியஸா அந்த ஸ்கூபி இருப்பா அப்படி. ஸோ கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி சொல்லவே வேணாம். குரூட்டு அப்புறம் ராக்கெட்னு சொல்லிட்டு அதுக்கு அங்க ஒரு 2 இருக்கும். ஸோ இங்க